திருச்சியில் மின் கம்பத்தில் தொங்கிய வயர் உரசியதில் 12 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் சிவரஞ்சனி தம்பதியினரின் மகன் விருந்து அஜய் தனது நண்பர்களுடன் வீட்டு அருகே விளையாடியுள்ளார். அப்போது சாலையோர மின்கம்பத்தில் அபாயகரமான முறையில் தொங்கிக் கொண்டிருந்த மின் வயர் அஜய் மீது உரசியதில் சிறுவன் மீது மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறுவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே பணியின் போது மின் வயர்களை அபாயகரமான முறையில் ஊழியர்கள் கீழே விட்டு சென்றதாலேயே சிறுவன் உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லாரும் வந்து எல்லாம் பண்ணுங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் படிக்கல. என் பிள்ளைதான் 6வது படிச்சு என் பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு போயிட்டேன் சார். என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் தான் எதுனா பதில் சொல்லி எனக்கு என்ன பதிலோ நீங்கள் சொல்லி வாங்கிட்டாங்க சார். அவ்வளோதான் சார். என் பிள்ளைதான் சார் என் சொத்து. என் பிள்ளைங்க அவ்வளோ இருந்தே இவ்வளோ நாளுமே இருக்கு. என் பிள்ளைய 11 வயசுல கொடுப்பேன். அவன் ரொம்ப நேரமாவே ஒரு 10 நிமிஷம் என் பிள்ளை அதையே வேற எதுக்கோ நிக்கிறாங்களோன்னு அவங்க எல்லாரும் இந்த பையன் கூட போன பையன் ஏன்டா விருத்து இப்படி நிக்கி அவன் என்ன பண்ணிட்டா பக்கத்துல உள்ள பழக்கடையில போய் அண்ணன் இந்த மாதிரி எடுத்து அடிக்குதுன்னு அந்த பையலுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டானாலே ஒரு அடி அடிச்சோன்னே எப்படி மயங்கி கீழே விழுந்த முறையா வந்து அந்த இடத்துல செத்துருச்சு. ஆட்சி நடுங்க சார். அவங்க செஞ்ச இதாங்கன்னா ஒரு உயிரே போயிடும் சார். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு நடந்துருந்தா. பேர் என்ன படிக்கிறாப்ல? எந்த ஏரியா? பையன் விருத்தி அஜய் சார். காளியம்மன் கோயில் தெருவில் அவன் ஆர்சி நடுநிலை பள்ளியில் படிக்கிறான். 6வது படிக்கிறான். பிள்ளைங்க கூட போய் விளாண்டுட்டு போனான். 3 பிள்ளைங்க கூட விளாண்டான். போயிட்டு அங்கிட்டு சுற்றி இப்படி வரும்போது எல்லோரும் ஒடியாந்துருக்கானுங்க. ஒடியாந்தோடனே என் பிள்ளை வந்துட்டு அந்த கம்பியில் போயிட்டு கையை வச்சுட்டு அவனுங்களை வந்து இப்படி நின்று பார்த்தோன்னா அப்படியே அந்த கம்பியோடு என் பிள்ளை இறந்துட்டான். அந்த மின் கசிவு 2 நாளாக வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க சரியாக வேலை பார்க்காதனால என் பிள்ளை அதில் இது தாக்கி என் பிள்ளை இறந்துருச்சு சார். இறந்து எல்லாத்துட்டையும் அங்கிட்ட இங்கிட்ட ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனால் எதுவுமே இல்லை. அங்கேயே செத்து போயிட்டாமே. 2 நாளாக வேலை பார்த்துட்டு ஒன்றுமே வேலை பார்க்காம அந்த பிளாஸ்டர் கூட ஒட்டாமல் அதில் கம்பியில் போய் போட்டனமோ அங்கேயே இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி தான் கோத்துட்டு நின்று அங்கேயே என் பிள்ளை இறந்துருச்சு சார். இறந்தா ஆஸ்பத்திரி எல்லாம் திருப்பி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதுவுமே ஒன்றுமே பேச மாட்டாங்க. போலீஸ்கிட்ட கொடுத்தோம். போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க, போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட போகிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். என் பிள்ளைய விட்டுட்டு அனாதையாக ஒரே ஒரு பிள்ளை தான் சார் நான் பெற்றேன். அனாதையாக விட்டுட்டு போயிடுச்சு. எல்லாரும் கூட தான் இருந்துச்சுங்க. அதுங்களையும் கேளுங்க சார். வேற எதுவும் எனக்கு தெரியாது. பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டே வந்து ஒட்டியிருக்காங்க. 2 நாளாக வந்து அந்த ஜியோ இதுன்னு சொல்கிறாங்கண்ணே. ஆனால் அதில் வந்து மஞ்சள் கலரு ஒயரு போய் சுற்றி வந்து அந்த இதில் வந்து அந்த கம்பி மாதிரி இருக்குது. அந்த கம்பியில் அப்படியே டேப்பு கூட ஒட்டாமல் விட்டுட்டு போயிருக்காங்க. போதையில் 2 நாள் போதையில் வந்து வேலை பார்த்துருக்கு. டேப்பர் ஒட்டாமல் விட்டு அதில் போய் அந்த இது போய் தாக்கி என் பிள்ளை அங்கேயே போயிடுச்சு. அவங்க இந்த மாதிரி வேலை பார்த்து இப்படிலாம் அங்கே ஒரு பொதுமக்கள் நிறையா வர இடம் சார். அங்கே டீ காஃபி எல்லாமே இருக்கிற அதில் எல்லாருமே சுற்றி என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி அடுத்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறது சரியாக வேலை பார்க்காம என் பிள்ளைய பறி கொடுத்து விட்டுட்டேன். எனக்கு அதான் தெரியும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சார். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்ன பண்ணுறாங்க எதுன்னே எனக்கு தெரியல. எது எனக்கு தெரியல. அது எங்கள் தம்பி பொண்டாட்டிகிட்ட கேளுங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஈபிக்காரங்க மேலே தானே சார் எடுக்கணும். ஈபிக்காரங்க மேலே தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க செஞ்ச ஒரு அசால்ட்டு தினத்துக்கு தானே என் பிள்ளைய பறி கொடுத்து உட்காந்துருக்கேன். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் சார். யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்களே வச்சு அவங்க மேலே எதுவுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு சொல்லி கூட
ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நீ போய் இதை போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பள்ளிக்கோன்னு சொல்லி என்னை துரத்தி விட்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நான் உழுவுறதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய தான் விட்டுட்டு நான் நீங்கள் அழாதையாக உட்காந்துருக்கேன். ஈபிக்காரனுங்க செஞ்ச வேலையால் தான் சார் எங்கள் பையன் உயிரே போணுச்சு. அவனுங்க போதையில் அந்த கடையில் உள்ள எல்லாருமே சாட்சி சொன்னாங்க. 2 நாளாக வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க சரியாக டேப்பு ஒட்டலை, அந்த ஒயர் அப்படியே தொங்குது. அவன் போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே நின்னவன் அதிலே இறந்துட்டான். ஏதோ ஒன்று எரிஞ்சிருந்தா யார் பதில் சொல்லுவா? ஈபிக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. முழுக்க முழுக்க இது ஈபி தான். எவன் வேலை பார்த்தானோ அவன் தான். இல்லை எவன் வந்து ஈபிக்கு வரானோ அவனை நாங்கள் அடிப்போம். ஈபின்னு வந்தாலே அடிப்போம் தான். ஈபிக்காரங்களே கேளுங்க. பையனுக்கு ஏதாவது இழப்பீடு